नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम शहरु रमज़ान अल्लज़ी उन्ज़िल फ़ीहिल क़ुरआन हुदल लिन्नासि व बय्यिनातिम मिनल हुदा वल फ़ुरक़ान फ़मन शहिद मिनकुमुश शहर फ़ल्यसुमहु सदक़ल्लाहुल अलियुल अज़ीम व क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम कद अताकुम शहरु रमज़ान शहरुम मुबारक औ कमा क़ाल अलैहिस्ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவளாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அகிலத்தின் அருட்கொடையாம் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அவுலியாக்கள், இமாம்கள், ஷுஹதாக்கள் அனைவர்களின் மீதும் குறிப்பாக சிறப்பு மிகுந்த மஜ்லிஸிலே நம்மையெல்லாம் ஒன்று கூட்டி இருக்கின்ற சபையோர் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய மேலான அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துஆ செய்தவளாக சபையோர் அனைவர்களுக்கும் சலாம் கூறிய நுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. உங்களிடம் பதில் சலாமை எதிர்பார்த்தவளாக அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கு இவர்களே, ரொம்ப இரு பெரும் விழா அப்படின்னு நம்ம இதுக்கு பெயர் வச்சிருந்தோம். காரணம், திருக்குர்ஆனை இந்த அளவிற்கு, அதாவது ஒரே சபையில் 16 பேர் அமர்ந்து ஒரே நேரத்திலே ஹத்தமுல் குர்ஆன் என்றும் சிறப்பு மிகுந்த இந்த நிகழ்வு என்பது அன்னூர் மதரசா என்னும் நமது மதரசாவின் வரலாற்றிலேயே இது ஒரு மைல்கல்லாகத்தான் நாம் கருதுகிறோம். காரணம் என்னன்னு கேட்டால், இதுவரைக்கும் முடித்த மாணவர்கள் எல்லாம் நிறைய பேர் முடிச்சிருக்கிறாங்க நம்மக்கிட்ட. இதுவரைக்கும் முடித்த மாணவர்கள் எல்லாம் ஒரு அரங்கத்திலே, எங்களுடைய மதரசா வளாகத்திலே தான் அவர்கள் ஹத்தமுல் குர்ஆனுடைய நிகழ்வு நடைபெறும். ஒருவரோ இருவரோ தான் முடிச்சிருக்கிறாங்க. இப்பொழுதுதான், இந்த வருடம்தான் ஒரே சபையில் 16 பிள்ளைகள், எங்களுடைய மதரசா மாணவ மாணவிகள் ஒரே சபையில் ஹத்தமுல் குர்ஆன் செய்து மஜ்லிஸை மென்மேலும் சிறப்பு படுத்தியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஹைருல் கலாமி கலாமுல்லாஹ், அதாவது பேச்சிலேயே சிறந்தது அல்லாஹ்வின் பேச்சு தான். எதுக்குமா கலாமுல்லா? கலாமுல்லா என்னது? எங்களுக்கு சின்ன வயசுல உஸ்தாபி சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்குது. குர்ஆன் திறக்கும் போது ஹுவ கலாமு ரப்பி, ஹுவ கலாமு ரப்பி அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது என்னுடைய ரப்புடைய பேச்சு, இதனுடைய ரப்புடைய பேச்சுன்னு சொல்லி தருவாங்க உஸ்தாதுவி. அந்த மாதிரி அல்லாஹ்வினுடைய சிறந்த பேச்சான திருக்குர்ஆன் ஷரீஃபை முடித்திருக்கின்ற ஒரு விழாவாக கொண்டாடி நாம் எல்லாம் அமைந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை எடுத்தோதும் பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுடைய மதரசாவிற்கு பணியாற்றக்கூடிய உஸ்தாதுவிகளுக்கு அல்லாஹ் வழங்கியதில் நிச்சயமாக நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். எவ்வளவு சுக்ரியா செய்தாலும் போதுமானதாக ஆகாது. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட அந்த சபையில் அல்லாஹ் உங்களையும் விட்டிருக்க செய்து, அந்த ஈசால் சவாபனுடைய துஆக்களில் உங்களையும் பங்கு பெற செய்து, அல்லாஹ் நற்கூலியை நம் அனைவருக்கும் பொதுவாக்கி அல்லாஹ் கொடுக்க இருந்தான் என்ற அந்த விஷயமும் மாஷா அல்லாஹ் நம்மளுடைய இந்த வாழ்விலே, இந்த தருணத்திலே ரொம்பவும் நெகிழ்வான ஒரு அற்புதமான நிகழ்வாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் அவர்களுடைய ஹதீஸ், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹ். உங்களில் சிறந்தவங்க யார் தெரியுமா? உங்களில் சிறந்தவர்கள் குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர்கள் என்று சொன்னார்கள். அப்போ சிறந்த பேச்சான திருக்குர்ஆனை சிறந்த இந்த சபையிலே அப்படி முடித்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நாமெல்லாம் பாக்கியசாலிகள். கண்டிப்பாக நாமெல்லாம் பாக்கியம் செய்தவர்கள். அந்த துஆவில் அல்லாஹ் நம்மை பங்கு பெறச் செய்தான். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட இறுதி மறையாம் திருக்குர்ஆன் இறங்கப்பெற்ற பாக்கியம் நிறைந்த ரமலான் மாதத்தை இன்னும் சில காலங்களிலே, இன்னும் சில நாட்களிலே நாம் அடைய இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதாவது உங்களுக்கு இதிலிருந்து நாம் சொல்லக்கூடிய ஒரு படிப்பனையான விஷயம் என்னன்னா, குர்ஆனோடு நாம் தொடர்பு கொள்வது என்பது அல்லாஹ்வுடனான தொடர்பாக இருக்கிறது.
குர்ஆனோட நம்ம வச்சிருக்கிற டச் எங்கேங்கம்மா? அது அல்லாஹ்வோடு நம்ம வச்சிருக்கிற தொடர்பாக இருக்கிறது. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை, மனவேதனை, கவலை, எந்த நிலையிலும் திருக்குர்ஆனை எடுத்து ஓதும் போது ஒரு ஆறுதல் வரும் பாருங்க, அது ரப்பே நம்மளுக்கு தர்றது போல இருக்கும் இன்ஷா அல்லாஹ். புரியுதுங்களா? அதை ஓதி அதனுடைய இனிமையை உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்பொழுது நம்மளுக்கு விளங்கக்கூடிய எத்தனையோ மொழிகளில் தமிழாக்கம் வந்துவிட்டது. நம்ம விளங்கி ஓதுறதுக்கு தமிழாக்கம் வந்துருச்சு. நம்ம ஒன்றும் புரியாம ஓதணுங்கிற அவசியம் இல்லை. அதனையே புரிந்து அதில் என்ன சொல்லப்பட்டு இருக்கு, அல்லாஹ் என்ன நம்மளிடத்துல சொல்ல வரான்ங்கிற விஷயத்தை விளங்குற அளவுக்கு டிரான்ஸ்லேஷன் தர்ஜுமாக்கள் நிறைய வந்து விட்டது. அது மட்டுமல்லாமல் நாம் வைத்திருக்கும் செல்போன்களிலும் அது பற்றிய ஆய்வுகளும் அதனுடைய தமிழாக்கங்களும் விளக்கங்களும் நிறைய தஃப்சீர்கள் டவுன்லோடு செய்யப்பட்டிருக்கிறது, அதில் அப்டேட் செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம பலதை நோண்டி பார்க்குற நம்ம திருக்குர்ஆனை பற்றி ஆய்வு செய்தால் அதனுடைய விளக்கத்தை நம்மால் விளங்க முடியும் இன்ஷா அல்லாஹ். அதற்குண்டான வாய்ப்பாக இந்த ரமலான் நம்மளுக்கு அமையப்பெற வேண்டும் என்று நான் துஆ செய்து கொள்கிறேன். அடுத்து வரப்போகக்கூடிய ரமலானிலே அல்லாஹ்வுடைய நேசம் நெருக்கத்தை நாம் எப்படி பெறுவது, அதுக்குண்டான வழி என்ன, அல்லாஹ் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நாடி இருக்கிறானோ, அதாவது நம்ம எப்படி நடந்துக்கிட்டா அல்லாஹ்வுக்கு பிடிக்குமோ அப்படி நம்மளுடைய வாழ்க்கையை இந்த ரமலானிலே நாம் எப்படி கையாள்வது, எப்படி பிளான் பண்றது அப்படிங்கிறது சம்பந்தமான சில விஷயங்களை உங்களிடத்துல சொல்ல இருக்கிறேன். அதன்படி நானும் செயல்பட்டு அல்லாஹ் உங்களுக்கும் அந்த தௌஃபீக்கை தரணும்னு நான் துஆ செஞ்சுக்கிட்டு என்னுடைய ஆரம்பம் செய்கின்றேன். அதாவது ரமலானும் மற்ற மாதங்களும் வித்தியாசப்பட்டு இருக்கணும். ரமலானும் மற்ற மாதமும், அதாவது இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறது ரமலான்னா வித்தியாசம் இருக்கணும். மற்ற மாதத்துக்கும் ரமலானுக்கும் வித்தியாசம் இருக்கணும். வணக்கங்களிலாக இருக்கட்டும், நம்ம வைத்திருக்கின்ற கனெக்ஷன்களில், அதாவது ஃபோன் பற்றிய செல்ஃபோன் அல்லது மற்றவங்களை பற்றி பேசுறது அந்த மாதிரியான மற்ற விஷயங்களிலே நாம் ஈடுபடாமல் முழுக்க அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே, அல்லாஹ்வை நினைப்பதிலே, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதிலே, 5 நேர தொழுகையை விடாமல் முந்தைய வக்திலே தொழுகுவதிலே என்பதில் தொடர்ந்து சஹர் இஃப்தாரில் செய்யக்கூடிய துஆக்கள், இஸ்திக்ஃபார்கள் உட்பட அனைத்திலும் தவறாமல் நாம் கண்டிப்பாக ஈடுபட்டாக வேண்டும். காரணம் குடும்ப சூழ்நிலை. நம்மளுடைய குடும்பத்தில் 1000 தேவைகள் இருக்கிறது, 1000 மன வருத்தங்கள் இருக்கிறது, மனக்குழப்பங்கள் இருக்கிறது, தீர முடியாத மனவேதனைகள் இருக்கிறோம், உடல் நோயால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், கன்னிப்பெண் இன்னும் கரை சேராமல் இருக்கிறார்கள், எவ்வளவோ கல்யாணமாகி நிறைய வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் பிள்ளை பாக்கியம் இல்லை. இந்த மாதிரியான எவ்வளவு நம்மளுடைய தேவைகளை முன்னிறுத்துவதற்கு, அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு பெறுவதற்கு உரித்தான மாதமாக, உயர்ந்த மாதமாக நம்மளுடைய எதிர்வர இருக்கின்ற ரமலான் நம்மளுக்கு காத்திருக்கிறது. அதை நம்ம யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணணும், அதை நம்ம யூஸ்ஃபுல்லா உபயோகிக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அப்படி பார்க்க போனோம்னா இந்த ரமலான் மாதத்தை பத்தி நம்ம சில விளக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுல நம்ம அமல் செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுல என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற டெஃபினிஷன் நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும். அதுதான் இன்ஷா அல்லாஹ் சொல்ல இருக்கிறோம். அதாவது ஷஹ்ரு ரமலான், நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது. ரமலான்னா என்னது? நோன்பு. ரமலான்னா என்ன தெரியும்? நோன்பு மாசம், நோன்பு வைக்கிறது, நோன்பு மாசம்னு தெரியும். லக்கத் ஹலக்கனல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். மனுஷனை அழகான அமைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கின்றார், அழகான அமைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கின்றார். நம்ம உடம்பு இருக்கு இல்லைங்களா, இந்த உடம்பு ஒரு மிஷின் மாதிரி, உடம்பு ஒரு மிஷின் மாதிரி. நம்ம போடுறோமா, கரண்ட் இல்லாட்டி அரைக்குதுங்களா? சாப்பாடு அரைக்குது இல்லைங்களா? கரண்ட் எல்லாமே அரைக்குது. அது போய் எங்க டைஜஸ்ட் ஆகணுமோ அங்க டைஜஸ்ட் ஆகுது. எந்த சத்து எந்த பார்ட்டுக்கு போகணுமோ அந்த பக்கம் போகுது. கழிவுகள் எங்க போய் சேரணுமோ அங்க சேருது. ரத்தம் எந்த இடத்துல போய் சேரணுமோ அந்த ரத்தத்துக்கு உண்டான சத்துகள் அது தனியா போய் சேருது. ஆக இப்படியா உள்ள நம்ம ஒரு மிஷின் மாதிரி இருக்குது நம்மளுடைய உடம்பு. அல்லாஹ் அப்படிப்பட்ட அமைப்பிலே நம்மை படைத்திருக்கின்றான். அப்படிதான் இல்லைங்களா? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய ஹார்ட் அதனுடைய இயக்கத்தில் இருக்கிறது, நம்ம லங்ஸ் அதனுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம பாட்டுக்கு உட்காந்துட்டா இருக்கோம், அதை ஃபங்க்ஷன் பண்ண நம்ம வைக்கல. யார் வச்சுக்கிட்டு இருக்கிறது? அல்லாஹ் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதனால தான் இந்த உடம்புக்கு எதையெல்லாம் சேரும் சேராது. நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்கல்ல, வேணா அதை சாப்பிட்டா அதை சளி பிடிச்சிக்கும், இதை சாப்பிட்டாத அதாயிடும், வயிற்று வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இல்லையா? நம்மளுடைய உடம்புக்கு எதையெல்லாம் சேருமோ அதனை அல்லாஹ் ஹலாலாக்கியிருக்கான். எது சேரும்?
எதெல்லாம் உடம்புக்கு ஒத்துக்குமோ அதை ஹலாலாக்கி இருக்கான், எதெல்லாம் உடம்புக்கு ஒத்துக்காதோ அதெல்லாம் ஹராமாக்கிட்டான்.